ஓகே, ஹையர். ஸோ நாங்கள் 6 MCQ பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்கணும் 7வது MCQ பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். ஸோ எப்போவுமே 2019 நியூ சிலபஸுக்கு பிறகு இப்போ வர காட்டிலும் ஒரு MCQ தொடர்ந்து வருது இந்த பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில். அட்லீஸ்ட் ஒரு MCQ வருது, குறைஞ்சது ஒரு MCQ வருது. ஸோ இதில் சில விஷயத்த முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ஓகே, ஃபைன். கேள்வி சம்பந்தம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு இதுல செட்ல போடணும். ஓகே, ஜூம் செட்ல. ஃபைன், ஓகே. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு வாய்ஸ் இதுவும். ஸோ சாரி ஃபார் தட். ஓகே, இதுல வருஷம் ஒரு MCQ கண்டினியூஸா வந்துட்டு இருக்குது. இதுல எங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, குவாக்ஸ் லெப்டான்ஸ். குவாக்ஸ்னா என்ன, லெப்டான்ஸ் சொன்னா என்ன? ஓகே, இப்ப இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ் சின்ன பாடம், சின்ன விஷயம். இதுல அடிப்படை துணிக்கைகளை அதாவது அடிப்படை துணிக்கைகள் சொல்ல சில துணிக்கைகளுக்கு மேலும் மேலும் பிரிச்சிடலாம். இது நாங்க அடிப்படை துணிக்கைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த அடிப்படை துணிக்கையில நல்லாவே தெரிஞ்ச ஒருத்தர் தான் சொல்லி கேட்டா இலத்திரன். இந்த அடிப்படை துணிக்கைன்னு சொல்ற நேரம் நல்லாவே மேலும் மேலும் பெருக்க முடியாத ஒரு ஆள் தான் சொல்லி கேட்டா இலத்திரன். இது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒருத்தர். இலத்திரனை இன்னும் மேலும் மேலும் எங்களால பிரிச்சவே இயலாம். அதே நேரம் நல்லா வச்சுக்கணும், இலத்திரன் இருமை இயல்பை கொண்டிருக்கும். அது அலை இயல்பையும் காட்டும், துணிக்கை இயல்பையும் காட்டும். அலை இயல்பு உடையதாகவும் இருக்கும், துணிக்கை இயல்பு உடையதாகவும் இருக்கும். அதே நேரம் கதை தொழிற்பாடுல நம்ம இந்த காலல் பீட்டா காலல் கேம் அதை பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ நம்ம லேட்டர் புறம் பேசுவோம். ஸோ அதனால நான் இந்த டாபிக்ல வாரேன். ஸோ இப்ப எனக்கு என்ன தெரியுமா செய்யலும், சில இதுகளை நான் அடுத்துன்னு சொன்னேன்டா. அதாவது இப்ப ப்ரோத்தன், நியூத்ரன் இதை எடுத்துன்னு சொன்னா இது மேலும் மேலும் பிரிச்சே இல்லை. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டா குவாக்ஸ் இருக்குது. சோ இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல என்ன செய்யணும் சொன்னா அடிப்படை துணிக்கைகளை சில கேட்டகரி பண்ணுவாங்க. இதுல குவாக்ஸ் லெப்டான்ஸ் சொல்லுது ரெண்டு முக்கியமான பங்கு. இந்த அடிப்படை துணிக்கைகள் நாங்க ரெண்டு கேட்டகரியில எடுக்கோம். அதுல குவாக்ஸ் சொல்லுது ஒன்று, அது லெப்டான்ஸ் சொல்லுது ஒன்று. குவாக்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டா 6 குவாக்ஸ் இருக்கு. லெப்டான்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டா 6 லெப்டான்ஸ் இருக்கு. இதான் 2019 வந்த MCQ. எனக்கு MCQ ரொம்ப ஞாபகம் இல்லை. இது 2019 MCQ கேட்கலாம். ஸோ உடனே பாஸ் பேப்பர் எடுத்து அப்படியே பாருங்க. ஓகே, 6 குவாக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டா நான் லேசா எழுதியேன். நான் சிம்பிளா கிளாஸ்ல சொல்லி தந்திருப்பேன் நினைச்சேன். கட்டுன்னு மேல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கட். நான் ஓட்டர் மாதிரி தான் எழுதுனீங்கன்னா பட் கட். சி இருக்கு பாருங்க, யூ இருக்கு, டி இருக்கு. அப்ப இந்த சீன்னு சொல்லுது அப் குவாக்கு வகை குறிச்சுது. சீன்னு சொல்லுது அப், சாரி யூன்னு சொல்லுது அப், சீன்னு சொல்லுது சாம், டீன்னு சொல்லுது டாப். சம்டைம் ரேடியேஷன் படிச்சு இல்லாம இருப்பீங்க 26 பெட்ஸ். ஸோ இது நோட்ஸ், நான் டைரக்டா சொல்ல அவ்வளவுமே நோட்ஸ். இதுதான் நீங்க படிக்க போறீங்க சமரியா. ஸோ தேவையான மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த 3 குவாக்ஸும் பிளஸ் ரன்னிங்கில் 3 ஏற்ற முடியுது. இந்த 3 குவாக்ஸும் பிளஸ் ரன்னிங்கில் 3 இ. இங்க ஈன்னு சொல்லுது 1.6 தர 10⁻19 கூலோமே. இலத்திரன் ஏற்றம் சார்பா சொல்லுவோம், பர்மன் சார்பா. ஸோ அந்த இ. அதே நேரம்
இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டவுன். ஸோ ஸ்ட்ரஞ்ச், பாட்டம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க, அப்புக்கு அப்படியே டவுன், சாமுக்கு ஸ்ட்ரஞ்ச், டப்புக்கு பாட்டம். இது வந்து -1/3 இன்சுலேட்டத்துடையது. -1/3. ஸோ இது 6 தான் குவாக்ஸ்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இந்த குவாக்ஸ் தான் எங்க நியூட்ரனுக்குள்ளேயும் புரோட்டானுக்குள்ளேயும் இருக்குது. இதுல அப் நல்லாவே உறுதியானது. ஸோ நல்லா ஞாபகம், அப்புன்னு சொல்லுறது வந்து நல்லாவே உறுதியானது. டவுன் வந்து இதுல உறுதியானது. அப்னு சொல்ல குவாக் வந்து மேல உள்ள செட்ல உறுதி மிக்கது. டவுன் சொல்ல குவாக் வந்து -2/3 ஈல உறுதி மிக்கது. ஸோ இதெல்லாம் என்ன எக்ஸாம்ல வரல. ஸோ வர சான்ஸ் இருக்கு. உறுதியான குவாக் எது சொல்லி காட்டு. அதுல அப் டவுன் இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி. ஸோ இதை கண்டு எங்கட மெயினா எல்லா இது, அதாவது நியூத்ரனையோ புரோத்தனையோ எடுத்துன்னு சொன்ன, உதாரணம்னா புரோத்தனை எடுத்துன்னு சொன்னா புரோத்தனுக்குள்ள இருக்க குவாக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா அப்போ டவுன் மிக்சிங்லாம் இருக்க போகுது. அப்போ டவுன் மிக்சிங்ல இருக்க போகுதுன்னா அதான் உறுதியானது, மத்தொன்னும் உறுதி இல்லை. அப்ப புரோத்தனுக்குள்ள எத்தனை குவாக்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டா 3 குவாக்ஸ் இருக்கு. அதாவது அப் அப் டவுன். இப்ப கூட்டி பாருங்க, உங்களுக்கு +1 சொல்லி வரப்போகுது. அப்னு சொல்லி +2/3, அடுத்து அப்னு சொல்லி +2/3, டவுன் -1/3. அப்ப எல்லாத்தையும் கூட +3/3 +1. இதுதான் உங்களோட புரோத்தன ஏற்றம். ஓகே, அப்ப நியூட்ரன் நான் எடுத்தா எனக்கு இது 26 தான் ஆன்சர் பண்ணணும். சாரி ரிப்பீட்டர்ஸ், ஐ ஹோப் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு படிச்சிருந்தா ஓகே, டசன்ட் மேட்டர், ஸ்கிப் பண்ணுவோம். இந்த ஆன்சரி புது சண்டே தான் படிச்சேங்க சொன்னா உங்களுக்கு கிளியரிட்டிக்கான சொல்லியன். அப்ப நியூட்ரன் சொல்லுதான் உங்களுக்கு தெரியும் ஏற்றம் 0. அப்ப இதுக்குள்ள என்னென்ன குவாக்ஸ் இருக்கு? அப்பும் டவுன் மட்டும்தான் இருக்கு, பிகாஸ் அது ரெண்டு தான் ஸ்ட்ராங் ஆனது. எங்களுக்கு ஸ்ட்ராங் ஆன குவாக் மட்டும்தான் இங்க இருக்கும், உறுதியான குவாக். குயிக் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நான் அகைன் சொல்லிக்கொள்வேன், இதை வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் கிளாஸ் எடுத்துக்கொள்ள வேணாம், உங்களோட ரீஃபில் பண்ண மாதிரி, உங்களுக்கு புதுசாக என்ன செய்யறோட படிச்சு கொள்ள மாதிரியும் ஒரு டிஸ்கஷன் கிளாஸும் மாற்றிக்கொள்ளுவோம். குயிக். ஓகே, புரோத்தனை பொறுத்த மட்டும் ஒரு ஆள் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண ஏழ்மான்னு சொல்லி கேட்டுருக்கீங்க, கொஞ்சம் நல்லா கிளியரா பாருங்க. புரோத்தனை பொறுத்த மட்டும் எனக்கு நல்லா தெரியும், புரோத்தன ஏற்றம் வந்து 1+1. ஒரு சுமார் 10 நிமிஷம் பிளஸ் ஆயிருக்க போகுது. அப்ப எனக்கு பிளஸ் வரும்னு சொன்னா இதுக்குள்ள அப் குவாக் 2 இருக்கு, டவுன் குவாக் 1 இருக்கு. அப்னு சொல்லுறது 2/3 இ. அப்ப அது 2/3 இ 2 இருக்கு, -1/3 இ. இதெல்லாம் கூட்டினீங்கன்னு சொன்னா +4 -1 கீழே 3 முழுவதன் இ. ஸோ ஃபைனல் +3/3 இ ஈக்குவல் டு +1 இ. சரியா? சோ இந்த ஏற்றத்தை உருவாக்குறதுக்கு மாதிரி குவாக் என்ன செய்யணும், உள்ள இடம் கொண்டு இருக்கு. இப்ப நான் சொல்லேன் நியூட்ரன் வந்து 0. பூச்சியத்தை உருவாக்கணுமா இருந்தா என்னென்ன குவாக் இருக்கணும்? அப்ல எத்தனை இருக்கும், டவுன்ல எத்தனை இருக்கு? அப்பும் டவுன் மட்டும் தான் இங்க உங்களோட கையில இருக்குது, மற்றதெல்லாம் உறுதி இல்லை. ஸோ அப்ல எத்தனை இருக்கணும், டவுன்ல எத்தனை இருக்கணும்? குயிக். கிளியர் இல்லைன்னு சொன்னா கிளியரா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எனக்கு. ஓகே ஃபைன், அவ்வளவுதான். அப்ல 1, டவுன்ல 2. இது ரெண்டுமே பாஸ்ட் பேப்பர்ல தொடர்ந்து வந்துருக்கு. நீங்க பாஸ்ட் பேப்பர் கலெக்ஷனை கையில கிட்ட வச்சுக்கோங்க. 2020 பாருங்க, 2021 பாருங்க, 2022 பாருங்க, 2023 பாருங்க. இது எல்லாமே இதுக்குள்ள இருந்தா கேள்வி வைக்க போகுது. ஓகே, சோ இப்ப இந்த குவாக்குக்கு அப்படியோ இதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எல்லா குவாக்குக்கும் அந்த 6 குவாக்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க படிச்சோம். இந்த 6 குவாக்ஸுக்கும் ஆப்போசிட்டா திணிவுல சமன் ஏற்றத்துல மட்டும் சார்ஜ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது.
ஏற்றம்ட குறி மட்டும் மாறுது. அந்த கரங்கள் மாறுன்னு சொல்லி சொல்லுவோம். ஏற்றத்துல குறி மட்டும் சேஞ்ச் ஆகி 6 ஆன்டி குவாக்ஸ் முரண் குவாக்ஸ் இருக்குது. 6 ஆன்டி குவாக்ஸ், அதாவது முரண் குவாக்ஸ் சொல்லி நாங்க சொல்லுவோம். முரண் குவாக்ஸ் இருக்குது. ஓகே, முரண் குவாக்ஸ் 6 என்னன்னு சொல்லி கேட்டா ஒண்ணும் இல்லை. நாங்க ஓலோல படிச்ச மாதிரி ஆன்டி லாக்ஸ்னா ஐ மீன் ஐ திங்க் சம்டைம் பார் போட்டு படிச்சிருப்பேங்க. சோ அதே தான் இங்கேயும். அப்ப அப் த பார், சாம் த பார், டாப் த பார், இது முரண் குவாக். இதுல என்ன மாறப்போன்னு சொன்னா அங்க பிளஸ் ரன்னிங்கில் 3 சொல்லி வந்தது, இங்க மைனஸ் ரன்னிங்கில் 3 மாறும். ஏற்றம் மட்டும் மாறப்போகுது. அப்ப அதே மாதிரி டவுன்லையும் பார் இருக்கும், ஸ்ட்ரென்ச்லயும் பார் இருக்கும், பாட்டம்லயும் பார் இருக்கும். இங்க அங்க பிளஸ்ன்னு சொல்லி வந்தது, இங்க மைனஸ் ஒன்னிங்கில் 3 வரப்போகுது. சோ இவ்வளவுதான் இது சேஞ்சஸ். அப்ப 6 குவாக்ஸுக்கும் 6 ஆன்டி குவாக்ஸ் இருக்கு, முரண் துணிக்கைகள் இருக்கு. சில முரண் துணிக்கைகள் ஒண்ணும் இல்ல, அதோட ஏற்றத்துல இது மட்டும் என்ன செய்ய போகுதுன்னா மாறப்போகுது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிளியரா? பாஸ்ட் உள்ள உடனே செஞ்சிருப்பீங்க நம்பியன். சோ இது கிளியரா? கிளியரா எனக்கு அடுத்தது மூவ் ஆகலும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. அகைன் நான் அந்த கிளாஸை கொண்டு போற வந்து ஏன்னு தேவைக்காக இல்லை, உங்களோட தேவைக்காக. உங்களோட ரெஸ்பான்ஸ் தந்தா தான் எனக்கு ஈஸியா குயிக்கா மூவ் ஆகலும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக் ஆகும். ஓகே, ஹாய். ஸோ 7 ஓகே 6 குவாக்ஸையும் பார்த்தோம். ஸோ அடுத்த 6 லெப்டான்ஸையும் பார்ப்போம். லெப்டான்ஸ் சொல்லுது நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வரப்போற ஆக்கள் இலத்திரன் வரும், மியோன் வரும், டோ வரும். இதுக்கு அப்படியோ நியூட்ரினோ இலத்திரன், நியூட்ரினோ மியோன், நியூட்ரினோ டோ, இது அப்படியே ஆப்போசிட்டா வரப்போகுது. சோ இதுல இலத்திரண்டு செல்லுகள் உங்களுக்கு தெரியும் -1 நியூட்ரினோன் செல்லுகள் ஏற்றமற்றது. இலத்திரண்டு செல்லுகள் -1 நியூட்ரினோன் செல்லுகளுக்கு ஏற்றம் இல்லை. சோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். அதே நேரம் இந்த 6 லெப்டான்ஸுக்கும் முரண் லெப்டான்ஸ் இருக்கு. நாங்க இலத்திரண்ட முரணை வந்து பொசித்திரன் சொல்லி சொல்லுவோம். நீங்க கதை தொழிற்பாட்டை படிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா படிப்பீங்க. சோ அதை பத்தி மிச்சம் யோசிச்சு வேணாம். சோ இதுக்கும் பார் போட்டுன்னு சொன்னா அதே மாதிரி தான் பிளஸ் மாறும். ஏற்றம் மட்டும் வரப்போகுது. 0 எப்படி மாறினாலும் 0 தான். சோ அதை பத்தி யோசிச்சு வேணாம். ஆன்டி நியூட்ரினோ, ஆன்டினியோன், ஆன்டிடோ, நியூட்ரினோ டோ, இந்த 6 முரண் துணிக்கைகளா இருக்க போகுது. இது அப்படியோ முரண் லெப்டான்ஸ். சோ இது 6மே முரண் லெப்டான்ஸா இருக்கும். ஓகே, சோ இப்ப இந்த குவாக்ஸ் லெப்டான்ஸ் எல்லாத்துலயும் திணிவு முறைப்படி பார்த்துன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இங்க உண்மையிலே இந்த அப் கட் டாப்னு சொல்லி நாங்கள் எழுதி இருக்குது. எனக்கு கொஞ்சம் இந்த திணிவு சம்பந்தமா 2024 கேள்வி வந்து சுட்டி நான் இன்க்ளூட் பண்ணி போறேன். கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க இந்த விஷயத்த. நான் உங்களுக்கு இந்த திணிவை வந்து உங்களுக்கு சிம்பிளா ஞாபகத்துக்கு ஒரு வழி சொல்லுவேன். இந்த ஓர்டருக்கு இந்த ஏரோ மார்க் பாருங்க, அப்ல இருந்து இங்கால டொப் வர காட்டிலும் இதே ஓர்டர் கழுதி பழகுங்க, திணிவு கூட்டிட்டு போகுது. சரிதானே? அதே மாதிரி டவுன்ல இருந்து பாட்டம் வர காட்டிலும் இந்த இதுல திணிவு கூட்டிட்டு போகுது இந்த ஏரோல. சேம் எஸ் நாங்க இதுக்கு பார்த்தோம் சொன்னா கீழே பார்த்தோம் சொன்னாலும் அதே தான். அதாவது கீழே மீன் லெப்டான்ஸுக்கு பார்த்தோம்னு சொன்னாலும் இதே தான்.
இந்த இதுல வந்து திணிவு வந்து என்ன செய்யும்டா கூடிட்டு போகும். அப்ப இலத்திரனை விட மியோன் வந்து திணிவு கூடியதான் இருக்கும். இலத்திரனை விட மியோன் திணிவு கூடியதான் இருக்கும். மியோனை விட டோ திணிவு கூடியதான் இருக்கும். ஓகே, இருக்க எல்லாத்துலயுமே கூடின திணிவை கொண்டது எதுன்னு சொல்லி பார்த்தா, இது இருக்க ஃபுல் செட்டப்ல கூடிய அளவு திணிவை கொண்டது எதுன்னு சொல்லி பார்த்தா, நாங்க ஒன்னா குவாக்ஸ்குள்ள பார்ப்போம். குவாக்ஸுக்குள்ள நல்ல கூடின திணிவை கொண்டது வந்து டாப். இதுதான் மேக்சிமம் திணிவை கொண்டது. குவாக்ஸுக்குள்ள கூடின திணிவை கொண்டது டாப். குவாக்ஸுக்குள்ள குறைஞ்ச திணிவை கொண்டது அப். அப் தான் மினிமம் திணிவுடையது குவாக்ஸுக்குள்ள. நாங்க பேசினது வந்து குவாக்ஸுக்குள்ள. லெப்டான்ஸுக்குள்ள நாங்க பார்த்தோன்னு சொன்னா நல்லாவே கூடின திணிவை கொண்டது வந்து டோ. அந்த பொசிஷன் சரியா தான் வந்திருக்கு இதுல. டோ. அதே மாதிரி அடுத்த இதுல நல்லா குறைஞ்ச திணிவை கொண்டது எதுன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, ஏற்கனவே இது மாதிரி இதை இலத்திரன் சொல்லி நினைச்சுக்க வேணாம், நியூட்ரினோ இலத்திரன். இதுக்குத்தான் மினிமம் இருக்க போகுது. இதுல திணிவு வந்து கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு சாரி அப்டத்தினியோட 16 மடங்கு குறைவாயிருக்கு. 16 மடங்கு குறைவானது இருக்க போகுது. ஸோ இது கொஞ்சம் புதிய விஷயம். ஸோ இதையும் நல்லா வச்சுக்கோங்க. இங்க நாங்க திணிவுகளை ஒப்பிட்டு இருக்கோம். ஸோ இது ஏன்டா ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்த 2024 வந்த, ஐ திங்க் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. 2024 ஒரு கூற்று ஒன்று இருக்கு. அந்த கூற்றுல அவன் என்ன செய்யணும்னா நியூட்ரினோன்னு நினைச்சேன். எஸ் சாரி நியோன். சாரி, நான் சம்டைம் ப்ரொனவுன்ஸ் மிஸ்டேக் விட்டிருப்பேன். ப்ளீஸ் இக்னோர் தட். மியூ மைனஸ் சொல்லி தந்திருக்கான். இதுல திணிவு சம்பந்தமான ஒரு கேள்வி போட்டிருக்கான். கூற்றுண்டு ஏபிசி கூற்று கேள்வியில. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஓகே, 2024 6வது எம்சிக்யூவாம். ஸோ அது யூஸ்வலா இந்த முதல் 10க்குள்ள எம்சிக்யூ வார நீங்க பாஸ்வேர்ட் பார்த்தாலும் சின்ன ஒரு சாப்டர். இன்ஷால்லா இந்த வருஷமும் இதுல ஒரு எம்சிக்யூ வரத்தான் போகுது. கண்டிப்பா நீங்க செய்யத்தான் போறீங்க. நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுக்குள்ள டெஃபினெட்லி வரும். என்னைய தாண்டி கேள்வி கஷ்டம். இவ்வளவு உங்க சிலபஸுக்குள்ள இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, அடுத்தது நாங்க இந்த குவாக்ஸ், அதாவது நாங்க இதுல லெப்டான்ஸ் ஹார்ட்ரான்ஸ் இதை நாங்க பிரிப்போம் மெயினா. அதுக்குள்ள இந்த குவாக்ஸ் நாங்க என்ன தெரியுமா செய்வோம், இதுவும் கொஞ்சம் புதிய பார்ட் மீன் ஆல்ரெடி சம்டைம் படிச்சிருப்பேங்க. ஆனா இது வரைக்கும் எக்ஸாம்ல வரல. பை த வே நான் ஈச் இயர் இப்போ லாஸ்ட் இயரும் நான் சொன்னேன் சம்டைம் வரலாம்னு சொல்லி. ஏன்னு சொன்னா இது சிலபஸ்ல இருக்கு, நிறைய பேர் தெரியா. ஸோ அது சுட்டி வந்த பிறகு அடுத்த வருஷம் நோட்ஸ்ல எட் பண்ணி வேலை இல்லை. உங்களுக்கு தேவையான நோட்ஸ் உங்களோட நோட்ல இருக்கும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம். ஸோ அதாவது இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எங்களுக்கு குவாக்ஸை ரெண்டா பிரிச்சாலும் மீசன்ஸ், இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசு, ஸோ இக்னோர். அதை பத்தி மிச்சம் யோசிச்ச வேணாம். வேரியன்ஸ், மீசன்ஸ் வேரியன்ஸ். மீசன்ஸ்னு சொல்லி சொல்லுது ஒரு குவாக்கும், நல்லா ஞாபகம் கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் சொல்லுது, ஒரு குவாக்கும் அதோட ஒரு ஆன்டி குவாக்கும் வரும். முரண்குன்னிக்கு உண்டு. ஒரு குவாக்கும் அதோட ஒரு ஆன்டி குவாக்கும். எக்ஸாம்பிளா இது உங்களுக்கு நான் இதுல சொல்ல போனா கியூ ஒன்னும் கியூட பார் ஒன்னும் வரும். எக்ஸாம்பிளா இப்ப அப்பும் ஸ்டஞ்ச் பாரும், பாட்டமும் டாப் பாரும். ஸோ இந்த மாதிரி. அதே நேரம் வேரியன்ஸ் சொல்லுது வந்து 3 குவாக்ஸை கொண்டது. 3 குவாக்ஸை கொண்டதுனாங்க வேரியன்ஸ் சொல்லி சொல்லுவோம். உதாரணமா புரோத்தன் எடுவோம். நான் புரோத்தன் எடுத்துன்னு சொன்னா கூட எனக்கு தெரியும் புரோத்தனுக்குள்ள இருக்குது அப் அப் டவுன், இது ஒரு வேரியன்ஸ். நியூட்ரன் எடுவோம், இதுக்குள்ள இருக்குது என்ன சொன்னா அப் டவுன் டவுன், சாரி அப் டவுன் டவுன், இது ஒரு வேரியன்ஸ். இதுக்குள்ள 3 குவாக் இருக்கு. ஸோ ஒரு நார்மலா புரோத்தனை கொண்டு போட்டுட்டு ஏ கூட்டு புரோத்தன் ஏற்றம் என்ன, பி அதோட குவாக்ஸ்
எத்தனை இல்லாட்டி என்ன அடுத்தது அது ஒரு பெரியன்ஸா மீசன்ஸா சிலது இன்க்ளூட் பண்ணி கேள்வி கேளும். ஸோ இதுவும் சிலபஸ்ல உள்ள ஒரு விஷயம். ஸோ மெயினா இதுலயும் பாத்துக்கோங்க. மீசன்ஸ் சொன்னா என்ன, பெரியன்ஸ் சொன்னா என்னன்னு சொல்லி. ஓகே, இவ்வளவுதான் பார்ட்டிகல் பிசிக்ஸ் சொல்லி உங்களோட ரேடியேஷன்ல நீங்க லாஸ்ட்டுக்கு படிச்ச விஷயம். 26 தியரி படிச்சில்லைன்னு சொன்னா இவ்வளவுதான் தியரி. இதை தாண்டி எதுவுமே இல்லை, சின்ன பாடம். ஸோ நீங்க பாஸ் பேப்பர் இதை வச்சு அப்படி செஞ்சு பாருங்க, அவ்வளோ உங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலும். ஓகே, இது வரைக்கும் சொன்னது கிளியரா? ஓ, இதுல என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா, வெள்ளங்காலது என்ன சரி இருந்தா கேளுங்க. ஏன்னா ஒரு எம்சியூ கண்டிப்பா வார, ஸோ அதால அந்த எம்சியூ செய்யக்கூடியதா இருக்கணும், அதெல்லாம் கேட்க கிளியர் அப்டேட் பண்ணுங்க. ஸோ எனக்கு அடுத்தது மூவ் ஆக கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க. மாஸ் கம்பேர் பண்ணது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கும் நான் ஒன்னு மாச பத்தி தரல. அது நாங்க ஐ மீன் என்ன சொல்ல, இதர மாஸ் சார்பாக திணி வேகம், மின்காந்த அலைகளோட வேகத்தோடு சம்மந்தப்படுத்தி அது சம்பந்தமா நாங்க பார்க்க. ஸோ அதால வந்து நான் சென்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல மாஸ் கூடினது அதாவது இப்படி இந்த எரோமார்க்ல நாங்க எப்படி சொல்ல உங்களுக்கு ஆவர்த்த அட்டவணையில மேல வர எழுதிட்டு போற நேரம் அவட அந்த என்ன சொல்ல அந்த ஒரு ஓர்டருக்கு எழுதுவோம் தானே, அதே மாதிரி இங்க நான் இப்ப எழுதியிருக்க ஓர்டருக்கு அப்படியோ போக போக திணிவு கூட்டிட்டு போகும். உதாரணமா அப் சாம் டொப் நான் ஒப்பிட்டேன்னு சொன்னா அப்போட சாம கூட சாமோட டப்பு கூட அந்த ஓர்டர் தான் எழுதி வச்சிருக்கேன். இந்த குவாக்ஸ்லயே மேக்சிமம் மாச கொண்டது டாப், கூடுதலான திணிவை கொண்டது டாப், குறைஞ்சது அப். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ்ல டாப் கூடுது, குறைஞ்சது வந்து நியூட்ரினோ இல்ல சாரி நியூட்ரினோ எலக்ட்ரான். ஓகே, ஐ ஹோப் மத்த எல்லாரும் கிளியர் நினைச்சேன். சரி, புதிய விஷயங்கள் தெரியாத சொல்லியிருந்தா கேட்டுக்கோங்க, நோ இஷ்யூ. ஹாய். ஓகே, அப்ப கிளியர்னஸ் நான் கேள்விக்குள்ள மூவ் ஆகேன். ஸோ இப்போ நாங்கள் 2025 வந்து 7 எம்சிக்யூவை பார்ப்போம். அப்போ 7 எம்சிக்யூல ஏ கூற்று சொல்லுவான் 6 குவாக்கள் உள்ளனன்னு சொல்லி. ஓகே சரி, 6 குவாக் இருக்கு. இதுதான் 2019 எம்சிக்யூவா கேட்டான். ஸோ பாஸ்டர் எடுத்து பாருங்க, அதான் கேள்வி. பி வந்து குவாக்ஸ் ஏட்டம் -2 இ அல்லது +1 இ. -2 இ அல்லது +1 இன்னு சொல்லி சொல்றது வந்து ஆன்டி குவாக். இது குவாக் இல்ல, முரண் முரண் குவாக், ஆன்டி குவாக்டு. குவாக்டுன்னு சொல்லு +2 இ அல்லது -1 இ. இப்படி இருந்தா இது குவாக்டே இருக்க போகுது. சோ இதையும் ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்காண்டா 2020 22லயோ பாஸ் பேப்பர்ல அப்படியோ கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகே, சோ சி கூற்று இந்த இடத்துக்கு நல்லா பாருங்க. குவாக்ஸ் தனியாக இருக்கலாம், இல்ல நாங்க குவாக்ஸ் ரெண்டா பிரிச்சோம். ஒன்று பேசன்ஸ், இக்னோர் ஸ்பெல்லிங், அது பெரியன்ஸ். சாரி, மேசன்ஸ் பெரியன்ஸ். சோ மேசன்ஸ் ஒரு குவாக்கும் ஒரு ஆன்டி குவாக்கும் சேர்ந்தது. பெரியன்ஸ் சரி 3 குவாக் சேர்ந்தது. சோ அப்படி சேரலையா தான் இருக்கும், தனியா இருக்காது. சோ இங்கே இந்த கேள்வியை கேட்டிருக்கான், ஆனா உங்களுக்கு இன்டிரெக்டா தான் இந்த கேள்வி கேட்டிருக்கு. சோ இந்த வருஷம் வர சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் அந்த பெரியன்ஸ் பேசன்ஸ் விஷயத்த பார்த்துக்கொள்ளுவோம். ஓகே, ஒரு ஆள் சொல்லி ஸ்கிரீனை கொஞ்சம் இதாக்க சொல்லி நீங்க நோட் பண்ணதுக்குன்னு சொன்னா டைம் கேளுங்க தாரே, நோ ப்ராப்ளம்.
So what I do? Okay, இந்த சைஸ் ஓகேயா யாரோ கேட்டிருக்கீங்க பழைய இதுல இந்த சைஸ் ஓகேயா குவிக் பண்ணுங்க, டைம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு லேட் ஆனிச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லை யூடியூப்ல போடுவேன் பார்த்துக்கொள்ளேன். ஓகே, எல்லாருக்கும் சரின்னா நான் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகலாம், கொஞ்சம் குவிக் பண்ணுவோம். ஓகே, ஆல் ரைட். ஸோ எஸ்எம் எல்லாரும் சரின்னு நினைச்சேன். ஸோ நான் அதாவது அடுத்த கேள்விக்குள்ள போவோம். 2025 வந்து 8வது எம்சிக்கு வாங்க. சம்டைம் நான் கேள்விக்கு லென்த் டைம் ஒன்று எடுக்கேன். ஸோ மிச்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ள வேணாம். இதை அந்த கேள்வி செய்யறதே டார்கெட் இல்லை நான் சொல்லியேன். அதே கேள்வி உங்கள்கிட்ட பேப்பர் இருக்கு, ஸ்கீம் இருக்கு, எத்தனையோ டிஸ்கஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துக்கொள்ளு. ஹேண்ட் ரிட்டன் டிஸ்கஷன் கூட எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ அதையும் பார்த்து சரி உங்களுக்கு விளக்கத்தை எடுத்துக்கொள்ளு. ஸோ இந்த கிளாஸ் டார்கெட் வந்து என்ன சரி அடுத்த இயருக்கு வர பேப்பர்ல உள்ள கேள்வியை நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். அதே நேரம் அது சம்பந்தமா அந்த செஞ்ச கேள்வி சம்பந்தமா எந்த அந்த தியரி பேஸ் பண்ணி எந்த கேள்வி வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அதுக்கே ஒரு எம்சிக்கு அனலைஸ் பண்ண டைம் எடுக்கும். ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இது ஒரு செல்ஃப் ஸ்டடி டைமா வச்சுக்கொள்ளுவோம். என்னோட சேர்ந்து பேரலா நீங்க ஒர்க் பண்ணுங்க. சும்மா சம்டைம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணது ஓகே, பை த வே டைம் ஃபேக்டர் இருக்கு இருந்தாலும் என்ன பர்சனல் ஒப்பீனியன், அதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லி போறோம் நடக்க போறோம் இல்லை. உங்களோட போன்ல ஸ்கிரீன்ஷாட்ஸ் நிறைஞ்சிருக்க போது அது மட்டும்தான் ஃபைனலா மீன். ஸோ அந்த டைம்லேயே தேவையான விஷயத்தை மார்க் பண்ணி அதுக்கு என்னென்ன ஒர்க்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணி மூவ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இருக்க டைமை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது தவிர நீங்களும் என்ன செய்யுங்க சொன்னா பர்சனலி பழைய பாஸ் பேப்பர்ஸ் எடுத்து இதே மாதிரி கொஞ்சம் செஞ்சு ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னா மிச்சம் உங்களுக்குள்ளே தேவையான விஷயங்களை கிளியர் பண்ணிக்கொள்ளும். தியரியை பாருங்க, நோ இஷ்யூ. ஆன்சர்ஸை பாருங்க, டிஸ்கஷன் பாருங்க, டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. நீங்க நிறைய பேர் மோஸ்ட்லி ஐ திங்க் பிசிக்கல் கிளாஸ் போவீங்க. ஸோ அந்த டைம்களை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, எதையுமே வேஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணாம். ஓகே ஃபைன். 8வது எம்சிக்கு. ஸோ 8வது சிம்பிளான ஒரு எம்சிக்கு தான் காட்டியிருக்கான். ஒரு தனியாக்கிய புள்ளியேற்றம் கியூல இருந்து கியூவான மின்னுமாக்கியுடைய ஒரு மின்னுலைய ஊடகத்துல வைக்கப்படுகிற நேரம். ஓகே, இது சிம்பிளான ஒரு கேள்வி. அதாவது ஒரு புள்ளியேற்றம் ஒன்று இருக்கு, நான் நேரேற்றம் எடுத்துக்கொள்ளேன். இந்த கியூல இருந்து ஆர் தூரத்துல இருக்க ஒரு புள்ளியில மின்புலச்சரிவு என்ன? சோ உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளியேற்றத்துல இந்த ஆர் தூரத்துல உள்ள ஊடகத்துல மின்புலச்சரிவு கியூவின் கீழ் அது நீங்க ப்ரூஃப் பண்ணிருப்பீங்க 4πε r². இங்க எப்சைலன் சொல்லி சொல்லுது ஊடகத்துல மின்னன்மை திறன். எப்சைலன் சொல்லி சொல்லுது ஊடகத்துல மின்னன்மை திறன். ஓகே, இப்ப மின்னுலைய மாறிலி கேன்னு சொல்லி தாரான். அந்த கேன்னு சொல்லி சொல்லுது எனக்கு செல்லும் எப்சைலன் ஆர்னு சொல்லுது, அதாவது சார் மின்னணுமை திறன். சார் மின்னணுமை திறன் பரிமாணமற்ற அழகற்ற ஒரு கணியம் உண்டு. ஓகே, அப்படின்னா என்னண்டா அந்த ஊடகத்திர மின்னணுமை திறனுக்கும் வலின மின்னணுமை திறனுக்கும் இடையிலான விகிதத்தை தான் சார் மின்னணுமை திறன் சொல்லி சொல்லுவோம். அப்ப எனக்கு இப்ப அந்த ஊடகத்திர மின்னணுமை திறன் எழுதியும் கே இன்டு எப்சைலன் நாட்னு சொல்லி. சோ ஆகவே ஃபைனலி மின்புலச்சர் என்ன சொல்லி கேட்டா ஈங்கில் கியூ சாரி E சமன் Q இங்கில் 4π K எப்சைலன் நாட் R². அங்க எப்சைலன் சில இடத்துக்கு பதிலா K எப்சைலன் நாட் இன்டு R² சொல்லி வரணும்.
ஸோ ஆன்சர் செகண்டா இருக்க போகுது. அது மின் பிரிச்சல் தான் கேள்வியில கேட்கணும். மின் அழுத்தம் கட்டினாலும் அதே மாதிரி தியரி தான். அந்த எப்சைலன்ட்னு சொல்லி நல்ல ஆப்ஷன் எல்லா இடத்துலயும் நாங்க எப்சைலன் நோட்டை போட்டுறது தான் வளமை. பை த வே இந்த இடத்துக்கு வந்து வரணும். எப்சைலன் நோட் இல்ல, எப்சைலன் அந்த ஊடகத்துல மின் திறன் அது என்ன செய்யும்னா மாறும். அது ஊடகத்து கூட மாறப்போகுது. எப்பவுமே நாங்க வழியில வச்சுதான் செய்யறது இல்லை. ஓகே, நார்மலி ஒரு சின்ன விஷயத்தை நாங்க ரிகால் பண்ணிட்டு போவோம். ஒரு புள்ளி ஏற்றத்தை எடுத்துன்னு சொன்னா ஆர்த்தூரத்துல மின் பிளச்சர் சில உங்களுக்கு தெரியும், நாங்க இப்ப பார்த்தோம். அதே மாதிரி கோலம் ஒண்ணு நான் எடுத்துன்னு சொன்னா, கடத்தும் கோலம் ஒண்ணு எடுத்துன்னு சொன்னா அது மேற்பரப்புல ஏற்றம் பரப்பு இருக்கும். இது கடத்தும் கோலமே, அகைன் கடத்தும் கோலம். சோ உள்ள மின் பிளச்சர் 0. கடத்தும் கோலத்துக்கு உள்ள வந்து மின் பிளச்சர் 0 இருக்க போகுது. அதே நேரம் இந்த இடத்துல இருந்து இப்படியே மின் பிளச்சர் குறைஞ்சிட்டு போகும். அட மையத்துல இருந்து ஒரு ஆர் தூரத்துல மின் பிளச்சர் கேட்டா இ சமன் கியூவின் கீழ் 4π எப்சிலன் ஆர் வர்க்கம் சொல்லி சொல்லுவீங்க. மின் பிளச்சர் தூரத்தோட மாறுது. அகைன் கடத்தும் கோலம் ஞாபகம் வச்சு கொள்ளுவோம். Fine. அதே நான் ஒரு அலகு நீளத்துக்கு லெம்டா ஏற்ற வழங்கப்பட்ட ஒரு கோல் எடுத்துன்னு சொன்னேன். இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணிக்க டைம் இல்லை, எனக்கு கௌசி மேட்ரிபிள் நீங்க ப்ரூஃப் பண்ணணும். ஐ ஹோப் நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆர் தூரத்துல மின் பிடிச்சிருன்னு சொல்லி கேட்டா இ சமன் பிளஸ் லெம்டாவின் கீழ் 2π எப்சிலன் ஆர். அதாவது லெம்டா அலகு நீளத்துக்கு வழங்கப்பட்ட ஏற்றம். லெம்டா அலகு நீளத்துக்கு வழங்கப்பட்ட ஏற்றம். ஸோ சிமிலர்லி ஒரு தகடு ஒன்று நான் எடுத்துன்னு சொன்னேன்டா. தகடு ஒன்று இருக்கு. இதுல இருந்து ஒரு தூரம் இதுக்கு வந்து நான் ஏற்றம் வழங்கியிருக்கேன். சிக்மா சிக்மா சொல்லுது ஏற்ற பரப்படர்த்திய. சோ இதுல தூரத்தின் மேலே மின்பிடிச்சிரு மாறு இல்லை. சிக்மாவிங்க எப்சைலன் தூரத்தின் மேலே மின்பிடிச்சிரு மாறு இல்லை, மாறா மின்புலம் ஒன்று இருக்கும். சிக்மாவிங்க எப்சைலண்டா இருக்கும். இரண்டு பக்கமும் ஏற்றம் பரம்பி இருந்துச்சுன்னு சொன்னா, சப்போஸ் ஒரு பக்கம் தான் பரம்பி இருக்கு, ஒரு பக்கம் பரம்ப இல்லை, அதாவது ஒரு பக்கம் காவலி ஆள் இருக்கு, ஒரு பக்கம் கடத்தி ஆள் இருக்குன்னு சொன்னா இது காவலி. அப்ப ஏற்றம் வந்து கடத்திட பக்கம் மட்டும்தான் தாங்க இருக்க போகுது, அங்கால இருக்கலன்னு சொல்லி சொன்னா இந்த நேரம் இ சமன் சிக்மாவிங்கில் 2 எப்சிலன் சொல்லி பார்த்துருப்பேன். ஸோ இவ்வளவு வித்தியாசம். ஸோ இது சம்பந்தமா தியரிகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நான் பேசல, எனக்கு ப்ரூஃப் பண்ணிட்டு போகமேலா. ஸோ அதனால அதே நேரம் மின்புலச்சரிவுக்குரிய சமன்பாடுகள் மறந்துடும். கவுசின் தேற்றம், அதாவது மின் பாயம் பை சமன் கியூவிங்கில் எப்சைலன். இப்போ சமன்பாடையும் பை சமன் இ இன்டு ஏ இதையும் வச்சு நீங்க ஒரு சமன்பாடு எடுத்திருப்பீங்க. இ சமன் கியூவிங்கில் ஏ எப்சைலன். இப்போ ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கும். ஸோ இதை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி நிறுவோம். இதுல நல்லா ஞாபகம் ஏன்னு சொல்லி சொல்லுது மின்விசை கோள்கள் செங்குத்தா போற பரப்பு. நிறைய பேர் இங்க நான் மிஸ்டேக் கொடுவேன். மின்விசை கோடுகள் செங்குத்தாக செல்லும் பரப்பு இந்த ஏ தான் ரீப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். எஸ்ஏகள்ல சில நேரம் விளக்கம் கேட்டுன்னு சொன்னா தெளிவா எழுதுறதுக்கு. ஓகே, இது மிச்சம் கஷ்டம் இல்லாத ஒரு கேள்வின்னு தான் நான் குயிக்கா எண்ட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போறேன். இதுல எல்லாம் கிளியரா, பேசின விஷயங்கள் கிளியரா? ஓ எனி டவுட்ஸ்?
எனக்கு தியரியில விளங்காத இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே ஹாய். ஸோ நாங்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகுவோம். ஐ ஹோப் எல்லாருக்கும் ஓகே நினைச்சேன். ஸோ அடுத்த கேள்வி வந்து மின்காந்த தூண்டோடு சம்மந்தப்பட்டது. ஸோ நான் இதுல கொஞ்சம் தியரியை ஃபுல்லா பேச. ஓகே ஹாய். ஸோ மின்காந்த தூண்டல் ஃபர்ஸ்ட்டுக்கு, மின்காந்த தூண்டல்ல வர வந்து ஒரு சக்தி காப்பத்துவத்துக்கு ஏற்ப நடந்து கொள்ளுதோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். ஸோ அதே நேரம் இங்க ரெண்டு பேர் சம்மந்தப்படுவாங்க. ஒன்று ஃபரடே, அடுத்தது லென்ஸ். ஸோ ஃபரடே என்ன சொன்னா, இந்த தூண்டப்பட்ட மின்னியக்க விசை, அதாவது காந்தப்பாய மாற்றம் ஒன்று உருவானா அந்த மாற்றத்தை எதிர்க்கும் வகையில, காந்தப்பாய மாற்றம் ஒன்று உருவாகும் நேரம் அந்த மாற்றத்தை எதிர்க்கும் வகையில ஒரு மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படுவது. அது தூண்டப்பட்ட மின்னியக்க விசை வந்து காந்தப்பாய மாற்றத்துக்கு நேர்விய சமம். லென்ஸ் என்னது வந்து இந்த மாற்றம் வந்து எதிர்க்கும் வகையில், அந்த மாற்றத்தை எதிர்க்கும் வகையில் மின்னியக்க விசை தூண்டப்படுது. மாற்றத்தை எதிர்க்கும் வகையில இந்த மின்னியக்க விசை வந்து தூண்டப்படுது. இப்படி சொன்னார் லென்ஸ். ஓகே. சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் இது கொள்கையிலையும் இருந்து வந்ததுதான் E சமன் மைனஸ் டி பை ஓவர் டிடி. இந்த மறையடையாளம் அந்த மாற்றத்தை இருக்குன்னு சொல்லி லென்ஸ் விதியில இருந்து வந்தது. இப்ப எங்களுக்கு நல்லாவே தெரியும் காந்த பாயம் பயன் செலுத்துறது என்னன்னு சொன்னா பிஏ, அதாவது ஒரு சுருளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். ஏன்னா மின்னோட்டத்தை சம்பந்தப்பட்டதுன்றதால பிஏ. ஓகே, இது வந்து ஒரு ஒன்றுடத்தால பிஏ போலும் என் எண்ணிக்கையான இருக்குன்னு சொல்றதால என் இன்டு டிபிஏ ஓவர் டிடி. ஸோ இதான் என்ன பேஸா இருக்கும் ஒரு சாம்பாடு. இந்த சாம்பாடு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இது கிளியர்னு சொன்னா எல்லாத்தையும் எங்களுக்கு சிம்பிளா இதாக்கி இருக்கிறது. இதுல நாங்க ஒரு விஷயத்தை ஏற்கனவே கிளியரா படிச்சு வச்சிருக்கோம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். என்னண்டா ஒரு காந்தப்புலத்துக்குள்ள, அது நான் திசையை இங்க கன்சிடர் பண்ணல, ஜஸ்ட் காந்தப்புலத்துக்குள்ள ஒரு கடத்தும் கம்பி உண்டு மாறாவேகம் வியோட அசைஞ்சா இதுல தூண்டப்பட்ட மின்னியக்கு இ வந்து பிஎல்வி. நல்லாவே தெரியும் இது தூண்டப்பட்ட மின்னியக்கு இ வந்து சமன் சொல்லி கேட்டா பிஎல்வி. ஓகே. சோ இப்ப நீங்க பாருங்க 2000 ஐ திங்க் 23 இல்ல சொன்னா 22 சம்திங், அதுல எனக்கு ஒர்க் சொன்னா இப்ப ஒரு காந்தப்புலம் ஒன்று இருக்கு. இந்த காந்தப்புலத்துக்குள்ள ஒரு மையத்துல வட்டம் ஒன்று இருக்கு, ஆறு ஆறு உடையது. இதுல இப்படி சுழற்சி அடைய நேரம் தூண்டப்பட்ட மின்னிய விசைகள் கேட்கா. கொஞ்சம் பாருங்க சரியான சொல்லலாம் சொல்லுது. குயிக்கா. 2023 நினைச்சு சரியா ஞாபகம் இல்லை. 2022. ஓகே, கொஸ்டின் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்க அப்படியோ.
2022 39. ஓகே, இது அப்படியே ஒர்க் பண்ணிட்டு போகும் இந்த இடத்துல. எல்லாம் வந்து கேள்வி விக்காடுங்க. ஓகே, இப்ப தூண்டப்பட்ட ஓட்டத்தின் தடத்தில் தூண்டப்பட்ட ஓட்டத்தின் பருமன் யாது? இதான் கேள்வி. ஸோ ஐ திங்க் இன்னொரு கேள்வியும் இருக்கு. தூண்டப்பட்ட மின்னியல் விசை சம்திங். பை த வே, தூண்டப்பட்ட ஓட்டத்துல பருமனை பார்ப்போம். இதுல ஓட்டத்துல பருமன் தூண்டப்பட்ட மின்னியல் விசையை பார்ப்போம். ஸோ இது அப்படியோ உள்ளுக்கு போற டைம் நல்லா ஞாபகம், ரெண்டு சினாரியோ நாங்க எடுக்கலாம். அதாவது அரைத்தடம் முழுவதும் உள்ளுக்கு போக போக உள்ளடக்கப்படுக. நீங்க எப்பவுமே நல்லா ஞாபகம், இந்த காந்த பாய மாற்றத்துல வர ஏண்டு சொல்லி சொல்லுகிறது உள்ளடங்கப்படுக பரப்பளவை. அதை தாண்டி பார்க்கல வரி ஒண்ணும். உள்ளடங்கப்படுக பரப்பளவு இதைத்தான் பார்க்க போறோம் நாங்க. சோ இப்ப இதுக்குள்ள பாருங்க, இது முதலாவது உள்ள நகருக நேரம். அதாவது காந்த இதுல ரெண்டு சினாரியோ. ஒன்று நான் எப்படி எடுக்கன்னு சொன்னா, காந்தப்புலம் இருக்கு, இந்த காந்தப்புலத்துக்கு உள்ள நகருக நேரம். ரெண்டாவது சினாரியோ, காந்தப்புலத்தை விட்டு வெளியேறுக நேரம். ரெண்டாவது சினாரியோ வந்து இது முழுமையா உள்ள போய் காந்தப்புலத்தை விட்டு வெளியேறுக டைம். இரண்டையும் பார்ப்போம் நாங்க என்ன நடக்குன்னு சொல்லி. ஐ மீன் தேவைன்னா திசைக்காக தந்த பரமனுக்கு நோ இஷ்யூ. உள்ளுக்கு போற டைம் என்ன நடக்கும் சொன்னா, இப்ப நான் சொல்லியேன் இதுல இருந்து ஒரு டீட்டா பங்கு தான் உள்ளுக்கு போயிருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கு போன இதுல பங்கு டீட்டான்னு சொல்லி. அப்ப இந்த உள்ளடங்கப்பட்ட காந்தப்புலம் உள்ளடங்கப்பட்ட பரப்பளவுன்னு சொல்லி கேட்டா எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு அரைவட்டத்தை எடுத்துன்னு சொன்னா முழுவட்டம் எடுத்தா 2π பையார் வர்க்கம். அரைவட்டத்தை எடுத்துன்னு சொன்னா ஓகே, நான் உங்களுக்கு சிம்பிளா பையார் வர்க்கம் சொல்லுது 2π கோணத்துக்கு. அப்ப டீட்டாக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரி, டீட்டா இன்டூ ஆர் வர்க்கம் பை 2ன்னு சொல்லி வரப்போகுது. இதுல பரப்பளவு வந்து டீட்டா இன்டூ ஆர் வர்க்கம் பை 2. இதெல்லாம் ஓ லெவல்ல உள்ள சிம்பிளான சின்ன விஷயம். இது நீங்க மறந்துருதுன்னு சொன்னா இங்க என் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் இல்லை இதுல. அப்ப இந்த இடத்துல இப்ப பாருங்க, தூண்டப்பட்ட மின்னேற்றத்துல பருமனை நான் பார்க்க போறேன். என்னன்னு சொல்லி நான் முன்னுக்கு கொண்டு வரேன். எனக்கு ஒரு தடம் சொல்லிட்டான், பை த வே நான் பிரதி ரச்சனை பார்த்துக்கொள்ளேன். டி இன்டூ பிஏ ஓவர் டிடி. எனக்கு இதுல எது மாற்றம் அடையுன்னு சொல்லி பார்த்துன்னு சொன்னா பரப்பளவு தான் மாறுது. ஏன் மாறா காந்த புலம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல பி எனக்கு வெளியில எடுக்க இயலும். அப்ப NB இன்டூ டிபி ஓவர் டிடி, சாரி டிஏ ஓவர் டிடி. அப்ப ஏன்னு சொல்லுதான் மாறுது. நான் இப்ப ஏக்கு பிரதிட்டா என்பி டி பயோம் பார்த்துக்கோங்க, சின்ன விஷயம். இதெல்லாம் பெரிய ப்ரூஃப்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்க வேணாம், சின்னதொண்டு. இதுல ஆரை மாறலி, இந்த வட்டத்துல ஆரை மாறலி, ரெண்டும் மாறலி. அப்ப அதெல்லாம் கணியத்தை எனக்கு வெளியே கிடைக்கலும். வெளியில எடுத்தா என்பி ஆர் வர்க்கத்தின் கீழ் 2 டிடிடா ஓவர் டிடி. ஒன்றுமில்ல, டிடிடா ஓவர் டிடி சொன்னா கோண வேக, சாரி கோண இடப்பெயர்ச்சி. அதாவது கோணத்தின் கீழ் நேரம் செல்வது வந்து டீட்டாவின் கீழ் டி ஒமேகாவை தரப்போகுது. சோ இங்க ஈக்குவேஷன் எப்படி வரும் சொன்னா, தூண்டப்பட்ட மின் இ என்று சமன்டா ஹாஃப் என்பி ஆர் வர்க்கம் ஒமேகா. இதுதான் தூண்டப்பட்ட மின்னியல் விசை இருக்க போகுது. சோ இந்த இடத்துல அவன் சொல்லுவான் ஒரே ஒரு கம்பி சுருள்னு சொல்லி. சோ என் வந்து 1. அப்ப எனக்கு இ வந்து வரப்போகுது ஹாஃப் 1 பி ஆர் ஸ்கொயர்ட் ஒமேகா. அப்ப தூண்டப்பட்ட மின்னியல் விசை பிஆர் ஸ்கொயர்ட் ஒமேகா பை 2. ஆனா கேட்ட தூண்டப்பட்ட மின்னியல் விசையில இதுல போற மின்னோட்டம். அப்ப தடை வந்து இருக்கு 2 ஓம் சொல்லி கேள்வி பார்த்த வழங்கும். தடை 2 ஓம். கேட்டது மின்னோட்டம், அவசரப்பட்ட படம் விட வந்துட்டேன்னு சொல்லி. அப்ப வி சமன் ஐஆர், கேட்டது ஐ.
வி ஓவர் ஆர் இருக்க போகுது. அப்ப வின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஹாஃப் பி ஆர் ஸ்கேட் ஒமேகா. இது ஏதோ ஒரு இயர்ல கேள்வியா கேட்டான். இங்க ரெண்டால பிரிச்சோணும். ஸோ ஒன்றிங்கில் 4 பி ஆர் ஸ்கேட் ஒமேகா. எனக்கு கேட்டது மின்னோட்டம். இதான் இதுல போற கரண்டா இருக்க போகுது. அதே டைம் நீங்க பாருங்க, உள்ளுக்கு வார நேரம் நீங்க இதுல யூஸ் பண்ணணும் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. ஸோ வழக்கை உங்களுக்கு தெரியும், உள்ளுக்கு வார டைம் காந்தப்புலம் உள்நோக்கி கூடுது. அப்ப அதை குறைச்சு முகமாக இல்ல கரண்ட் ஓடணும். அப்படின்டா இத தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையால உண்டாகும், அதாவது மின்னோட்டத்தால உண்டாகும் காந்தப்புலம் எங்க இருக்கும் சொன்னா வெளிநோக்கிதான் இருக்கும், டொட்டா இருக்கணும் இங்க. சோ நான் இப்ப வழக்கை இதை வச்சு யூஸ் பண்ணேன்னு சொன்னா டொட் வரணும்னு சொன்னா மின்னோட்டம் இந்த திசையில ஓடி இருக்கணும், கரண்ட் வந்து இந்த திசையில இப்படி ஓடி இருக்கணும். ஓகே. அதே நேரம் வெளியில வர டைம்ல உள்ள குறையுது, அப்ப உள்நோக்கி கூட்டுதா இருக்கணும். இங்க டொட்டா இருக்கணும், இங்க உள்நோக்கி கூட்டுதா இருக்கு. வெளியே வர வர உள்நோக்கி இருக்க அளவு குறையுது. அப்ப உள்நோக்கி வர மாதிரி இருந்துச்சுன்னா கரண்ட் இந்த திசையில ஓடி இருக்கணும். சோ இப்படி ஒண்ணாதான் சாத்தியம். அப்ப நீங்க பாருங்க, வரச்சலம் சுழற்சி திசையிலே கரண்ட் இருக்குது, போற நேரம் சுழற்சி திசைக்கு எதிர் திசையில கரண்ட் இருக்குது. அப்ப மின்னோட்ட திசை மாறுனுச்சுன்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு திசை என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு. அப்ப இங்க தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை நான் கிராஃப் பண்ணினா இது அரவாசி அரவாசி நேர ஆயிடைக்கு இடையில நான் கிராஃப் பண்ணினேன்னு சொன்னா எல்லாம் சமனா நேர ஆயிடையில இது t/2, இது t, இது 3t/2, இது 2t இப்படி பண்ணினா உள்ளுக்கு போற நேரம் மாறா பெருமானம் என்னும் மாறிலி பியும் மாறிலி ஆர் ஸ்கொயர் மாறிலி ஒமேகாவும் மாறிலி, இங்க மாறா கோணம் சொல்லியிருக்கான். அப்போ ஒரு மாறா பெருமானம் ஈ ஒன்று இருக்கும். வெளிக்கு வர நேரம் அதே மாறா பெருமானம் மைனஸ்ல இருக்க போகுது, திசை மாறுது, இன்னொரு திசை மாறுது. மறு அகைன் உள்ளுக்கு போற நேரம் பிளஸ் வருகுது, மறு அகைன் வர நேரம் மைனஸ் வருகுது, மறு அகைன் உள்ளுக்கு போனுச்சுன்னா பிளஸ் வருகுது. சோ இப்படியே கிராஃப் என்ன செஞ்சுன்னா கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும். இந்த கிராஃபும் பாஸ்ட் பேப்பர்ல ஆல்ரெடி ஒரு கேள்வியா கேட்டு இருக்காங்க. பழைய கேள்வி ஒன்று கொஞ்சம் குயிக்கா அதாவது சரி கண்டுபிடிச்சு அனுப்பிச்சுன்னா கண்டுபிடிச்சு சொல்லுவோம், ஆனா கொஞ்சம் அவசரப்படுத்துவோம். அவசரப்படுத்துவோம். ஓகே, 1149 பாஸ்ட் பேப்பர் போய் பாருங்க. 2011-49 இதுதான் எம்சிக்யூ. சோ இது புதிய கேள்வி ஒன்று இல்ல, பாஸ்ட் பேப்பர்ல ஆல்ரெடி வந்திருக்கு. இதே மாதிரி நான் 2-3 கேள்வி கண்டு 2-3 இடத்துல 1992 இருக்குதா, 1992 60 எம்சிக்யூவாம். டவுட்டா இல்ல இதா கேள்வி ஒரு ஆள் கொஞ்சம் செக் பண்ணுங்க. 1992 60. அதுவும் இதே தானே கேள்வி. ஓகே, சேம் கொஸ்டின், குட். ஹாய், உங்களுக்கே விளங்குது பாஸ்ட் பேப்பர்ல தான் கேள்வி எல்லாம் எடுத்திருக்கான். எதுவுமே இங்க புதுசா உருவாக்கப்பட்டது ஒன்று இல்ல. சிம்பிளா பாஸ்ட் பேப்பர்ல தான் கேள்விகள் எடுக்கான். ஸோ மிச்சம் இதாகி கொள்ள வேணாம், யூ கேன். ஓகே. ஸோ அடுத்தது ஒரு விஷயம் நான் நீங்க நெட் பண்ணி கொண்டு போறேன் உங்களுக்கு கிராஃப். நாங்க இது எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இப்போ ஒரு கேள்வி நான் பாஸ்ட் பேப்பர்ல இருக்கு, நீங்க செஞ்சு இப்போ செக் பண்ணிக்கொள்ளுங்க ஆன்சரையும். சம்டைம் இந்த கேள்வி எஸ்டன் புக்ல டைப்பிங் மிஸ்டேக் நினைச்சேன், கொஞ்சம் ஜெயக்குமார் சார் புக்கை பார்த்தனாலும் பெட்டர். ஓகே. இப்ப கிராஃப் வார இந்த கிராஃப் வார டைம்ல சிம்பிளான ஒரு வே உண்டு. இது ஆல்மோஸ்ட் நான் ஒரு கிளாஸ் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிற நேரம் 25 பேஜ் அந்த புள்ளோல்ட்ட இருந்து ஒரு அந்த ஒரு
டவுட் அதில் வச்சு இதாக்கணும்னு தான் கிரெடிட் அவங்களுக்கு தான் நான் ஆல்மோஸ்ட் கொடுக்க வேண்டாம். இது ஒவ்வொன்றா எனக்கு மீட் ஆனது ஒன்று இல்லை, அவங்களோட ஐடியாலஜி ஒன்று வச்சு பார்த்ததுல இது ஓகே ஃபைன் எல்லாத்துக்கும் வேலை செய்யுது. ஓகே, இப்ப உதாரணமா இது எல் நீள கம்பி உண்டு, இப்படி வந்து இது 2L நீள கம்பி, இப்படி வந்து உங்கால ஒரு கம்பி ஒன்று இருக்கு. ஓகே, நான் நீளங்களை மார்க் பண்ணி ஒன்றாவது. இது எல், இது 3L, இது 2L. இப்ப இந்த கேப்பும் எக்ஸ், இந்த கேப்பும் எக்ஸ். ஜஸ்ட் சும்மா எடுத்துக்கொள்வோம், தேவையில்ல எடுத்துக்கொள்வோம். இந்த கம்பி சுற்று நான் மாறா வேகத்தோட உள்ளுக்கு வியோட நகர்த்தி ஒரு ஏரியாவோட இது முடிஞ்சு இவ்வளவுதான் காந்தப்புலம் இருக்கு, நான் வெளியில இருக்கேன். இப்ப இந்த நேரம் கிராஃப் வரைய சொல்லி வாரேன். ஓகே, சோ இப்ப எங்களுக்கு நார்மலா தெரியும், நல்லா ஞாபகம், ஒரு எல் நீள கம்பி உண்டு. நான் ஏற்கனவே எழுதின இடத்துக்கே போறேன். எல் நீள கம்பி உண்ட காந்தப்புலத்துக்குள்ள நான் அனுப்பினா வித் ரெஸ்பெக்ட் டு டைமோட மின்காந்தத்துள்ள கிராஃப் பண்ணினா அந்த காந்தப்புலத்துக்குள்ள இருக்க மட்டும், காந்தப்புலம் முடியும் மட்டும் அதுல பிஎல்வின்னு சொன்ன ஒரு மினி எக்ஸ்பிரஷன் தூண்டப்படும் காந்தப்புலத்துல முடியும் மட்டும். சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறேன், சேம் அதே விஷயம் தான் இங்கேயும் செய்ய போறோம். அதே நேரம் தூண்டப்பட்ட திசை பார்க்க போறோம் சொன்னா நீங்க வலது கை யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க, எனக்கு இங்க கேமரா இல்ல சோ காட்ட கஷ்டம், நீங்க உங்க வலது கை எடுங்க, 3 விரலையும் எடுங்க உள்நோக்கி. சோ உங்கால் அசைது விசை மேல் நோக்கி. மின்னோட்டம் மேல் நோக்கின மாதிரி அமையணும் சொன்னா பேட்டரியில பிளஸ் 3 மேலையும் மைனஸ் 3 கீழையும் வர மாதிரி ஒரு கற்பனை பேட்டரி வந்து வரும். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா இருக்குன்னு நினைச்சேன். உங்களுக்கு தியரி செஞ்ச சார் அழகா கிளியரா அழகப்படுத்திருப்பாரு. ஹாய், இப்ப இதுலயும் வந்து என்னன்னு சொன்னா அதே கான்செப்ட் நான் யூஸ் பண்ண போறேன். இப்ப எனக்கு தெரியுது இதுக்குள்ள ஒரு கம்பி ஒன்று போனா, சும்மா ஜஸ்ட் நான் அசிம்ஷன் எடுத்துக்கொள்ள, கம்பி ஒன்று போனா அதுல என்ன திசையில வரப்போகுது, மேல் நோக்கின திசையில வரப்போகுது. அப்ப இதுக்கும் மேல் நோக்கின திசை தான், இதுக்கும் மேல் நோக்கின திசை தான், இதுக்கும் மேல் நோக்கின திசை தான். ஆனா பருமனை நான் கேட்டா பருமன் வந்து எனக்கு என்ன செய்ய போறல, சமனா வரப்போறல, எனக்கு பருமன் மாறப்போகுது. உதாரணமா இதை நான் E1 எடுக்கேன், இதை E2 எடுக்கேன், இதை E3 எடுக்கேன். இப்ப நான் இந்த பி சார்பாக ஏன்னு செல்லுற அழுத்தத்தை வரை பார்க்க போறேன். பி சார்பாக ஏழு அழுத்தத்தை இப்ப நல்லா வேர்டுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. பி சார்பாக ஏ, இதை நான் வரை பார்க்க போறேன். சோ எனக்கு தெரியும் கேச்சோட விதிப்படி இதுல எரோமாக் இப்படி மேல வரும், இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதுல எரோமாக் மேல வரும், இதுல எரோமாக் மேல வரும், ஏன்னா இது பேட்டரி. இப்ப நான் இங்க ஏ சார்பாக பி அழுத்தத்தை அளக்க போறேன், சாரி பி சார்பா ஏழு அழுத்தத்தை அளக்க போறேன். அப்ப நான் என்ன திரும்ப செய்யணும், பில இருந்து ஏ வரை காட்டும் போவேன். இந்த ட்ரிக்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இல்லாட்டி குழம்பிடுமா உங்களுக்கும். பில இருந்து ஏ வரும் மட்டும், பில இருந்து ஆரம்பிச்சு ஏ வரும் மட்டும் என் ட்ராவல் ஆரம்பிப்பேன். எரோமாக் எல்லாம் எனக்கு சாதகமா இருந்தா பிளஸ், எரோமாக் ஆப்போசிட்டா இருந்தா மைனஸ். நான் ஒன்னாவது போனதுமே எனக்கு பில எரோமாக் ஆப்போசிட்டா தான் இருக்கு, ஏன்னா பில இருந்து ஏ நோக்கி போறேன். ஆனா அது எனக்கு நான் போற திசைக்கு எதிர் திசையில எரோ காட்டுது, அப்ப மைனஸ். அப்ப E3 மைனஸ் E2 நான் போற திசையில தான் இருக்கு, நோ இஷ்யூ. E2 பிளஸ் E1 பிளஸ். நான் இதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கொள்ளேன். E1 பிளஸ் E2 மைனஸ் E3. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இந்த மெத்தட் கொஞ்சம் லென்த் மாதிரி வழங்கும் உங்களுக்கு. ஒரு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் தான் இது இதாட்டம் இருக்கு, அது பொருள் லேசா இருக்கும். ஓகே, இப்படி நான் எழுதி கொள்ளியேன். அப் டு நான் வர காட்டிலும் கிளியர் ஆன்சர் நான் இந்த கிராஃபுக்கு போகும்போது நான் என்ன மார்க் பண்ணினது, நான் மூவ் ஆனது, இதுல நான் இப்ப எழுதினது எப்படி எழுதிக்கொள்ள நான் உங்கள்ட்ட சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு கிளியரா அது எப்படி வந்துன்னு சொல்ல எல்லாம் கேச்சோட விதிப்படிதான் இருக்குது. ஸோ நான் ப்ரூஃப் பார்க்க தேவையில்ல, இப்படி நான் சொன்னதை உங்களுக்கு கிளியரா வழங்கினா. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தாங்க. ஓகே,
ஓகே. ஓ. ஹாய். ஓகே. இப்ப நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வரையற கிராஃப் நல்லா பாருங்க. தனித்தனியா கிராஃப் வரைய போறீங்க. E1க்கு தனியா, E2க்கு தனியா, இது E1, இது E2, இது E3. E3க்கு தனியா. வரைஞ்சா என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். டைமிங் வித் இது டைமிங் கிராஃப். இது டைமிங்கோட வரையணும். ஓகே. உங்களுக்கு நல்லா தெளிவா விளங்குது. இதுல இந்த E1க்குரிய கம்பி அப்படின்னா இந்த கம்பி ஓகே. ஒன்னா E2க்குரிய கம்பி என்ன தெரியுமா செய்யும்? முதலா உள்ளுக்கு போகும். அதே முதலா வெளிக்கு வந்துடும். E2க்குரியதான் முதலா உள்ளுக்கு போகும். முதலா வெளிக்கு வந்துடும். அப்ப E2 கம்பி மட்டும் தனியே போனா இப்படி போய் இந்த டைம்ல வெளிக்கு வருதுன்னு சொல்லி போனாங்க. அவளோட நீளம் 3 3 BLVன்னு சொல்லுது. அதுல தூண்டப்படும் மின்னியக்கு விசை. இதாரு E2 கம்பி. ரெண்டாவது போற ஆள் தான்னுச்சுன்னா E1. இது முதலா போய் முதலா எக்ஸிட் ஆகிரும். இது ரெண்டாவது போய் ரெண்டாவது எக்ஸிட் ஆகும். அதாவது 3L நீள கம்பி போய் சிறிது நேரத்துக்கு பிறகு இது டைமிங் சிறிது நேரத்துக்கு பிறகுதான் எல் நீள கம்பி போகும். அது உள்ளுக்கு போய் 3L கம்பி வெளிக்கு வந்து சிறிது நேரத்துக்கு பிறகு அதுவும் வெளிக்கு வந்துடும். சோ இதுல தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை BLV. என்னோட நீளம் L. இது எல்லாத்துக்கும் பிறகு ஏன்னா இந்த இந்த பேட்டர்னை பார்த்த விளங்கும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி இருக்கு. சோ ஒன்னாவது இவர் என்டர் ஆகுவார், எக்ஸிட் ஆகுவாரு. அப்புறம் இவர் என்டர் ஆகுவார், எக்ஸிட் ஆகுவார். அதுக்கப்புறம் இவர் என்டர் ஆகுவாரு. மூணாவது உள்ள கம்பி என்ன தெரியுமா செய்யும்? ஒன்னாவது உள்ளது ரெண்டாவது உள்ளது போய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உள்ளுக்கு போய் ரெண்டாவது உள்ளது வெளிக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் அதுவும் வெளிக்கு வர போகுது. அதுல தூண்டப்பட்டது 2BLV. இந்த 3 கம்பிகளையும் தனித்தனியா அனுப்பினார். எனக்கு மத்த இங்க உள்ளதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இங்க உள்ள கம்பியை பத்தியோ இங்க உள்ள கம்பியை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. கவலை சொன்னா அது வந்து செங்குத்த வெட்ட இல்லை. சோ அதால மின்காந்தோடு ஏற்படாது. ஓகே. அப்படி கம்பிகள் தனித்தனியே போனா அதே இடங்கள்ல இருந்து தனித்தனியே போனா இப்படி கிராஃப் வரும். ஓகே. நான் வரைஞ்ச கிராஃப் வந்து கிளியரா இருக்குதா? நான் வரைஞ்ச கிராஃப் கிளியரா இருக்குதா? எனக்கு கொஞ்சம் உங்கள்ட்ட கேட்டு கேட்டு தான் அப்டேட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு சம்டைம் பிசிக்கலா இருக்குன்னு சொன்னா எனக்கு கிட்ட வந்து இதை விஷயம் செல்லும். இது ஆன்லைன். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸை வச்சுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு அசிம்ஷன் எடுத்துக்கலும் ஓகேன்னு சொல்லுது. ஓகே. ஐ ஹோப் ஓகே நினைச்சேன். இப்ப எங்களை ஏற்கனவே கேச்சோட விதிப்படி இல்ல இல்ல YHல வந்து சேம் பிளேஸ்ல இல்ல இடம் மாறி மாறி இருக்கும். நான் ஜஸ்ட் அதை மார்க் பண்ணி எனக்கு லேஸுக்கு சிம்பிளா வருது. ஏன்னா இது எனக்கு கிராஃப்ட் டார்கெட் இல்ல. இதான் சும்மா வரைஞ்சது உங்களுக்கு அந்த பொசிஷன் ஸ்டார்ட் பண்ண பொசிஷன்ஸ் தான் எனக்கு முக்கியமே. இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நேரத்தோட முடியும், நேரத்தோட கொஞ்சம் இதுக்கு போறோம். அந்த YH மாறி நான் அளவுத்துறதுக்கு வரையில ஜஸ்ட் நார்மலா சும்மா ரஃப்லி வரைஞ்சிருக்கும். இது ஓகே தானே? குயிக்கா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இது ப்ராப்ளம் என்ன சொல்லிடுவோம் குயிக்காவே. ஓகே. சேம் இது ஓகே நினைச்சேன். இப்ப என்னோட ஆரம்ப தொடர்பு கொண்டு இருக்கா என்ன? E1 பிளஸ் E2 மைனஸ் E3. இந்த தொடர்பை இங்க அப்ளை பண்ணினா ரிசல்ட்ஸ்னா வரும். ஓகே. இந்த டைம் கேப்ல E1 E2 கூட்டினா E1 0. ஓகே. E1 0,
E2 வந்து 3 BLV, E3 பூஜ்ஜியம். அப்ப கூட்டி கழிச்சு எங்க சொன்ன வாரது 3 BLV. அப்ப இந்த டைம் வர போதும் 3 BLV. இங்கால இதையும் கூட்டினா BLV, 3 BLV, இங்க பூஜ்ஜியம். அப்ப 4 BLV இருக்கும். எனக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, 4 BLV. அதுக்கு பிறகு BLV 3 BLV 2 BLV. அப்ப 4 BLVல இருந்து 2 BLV கழிச்சோணும். இது ரெண்டையும் கூட்டணும், நீங்க இதை கழிச்சோணும். சோ அதுதான் எங்களை ஒன்னா தொடர்பு. அப்ப 2 BLV இன்னைக்கு வர காட்டணும். இப்ப BLV 2 BLV. BLV 2 BLV கழிச்சா மைனஸ் BLV. ஸோ நெக்ஸ்ட் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழிச்சா மைனஸ் 2 BLV. ஸோ அடுத்து வந்து வரப்போகுது மைனஸ் 2 BLV. ஸோ இதுதான் ஃபைனல் கிராஃபா இருக்கு. இதுதான் ஃபைனலா நீங்க எடுக்க போற கிராஃபா இருக்க போகுது. ஸோ சிம்பிளா இந்த கிராஃப் உங்களுக்கு வரையல, மிச்ச கஷ்டப்படுத்தி கொள்ள வேணாம். ஸோ ஒரு பார்ட்டா பார்த்தீங்கன்னா சரி. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்த ஐடியா கிளியரா விளங்கினான்னு சொல்லுங்க. மின்காந்தத்துல நிறைய பேசலும், டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்மேச்சர் அதெல்லாம் பேசலும். நான் அதுக்கு கேள்வி ஒன்று வந்தா பின்னுக்கு பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் கேள்வி ஒன்று இல்லை. இப்ப நான் உங்களுக்கு இன்னும் மெயினா அந்த ஈக்குவேஷனை வச்சு வர சிம்பிளான விஷயத்தை மட்டும் கொஞ்சம் செஞ்சு தண்டு போறேன். சம்டைம் இதோட பெட்டரா நீங்க வரையலும், ஐநோ இதோட பெட்டரா ஒரு ஐடியாவை நீங்க வச்சிருக்கலும், அப்படி இருந்தா ஷேர் பண்ணுவோம் இன்ஷால்லா. ஸோ இன் மை சென்ஸ் இது பெட்டர் குயிக்கா வரையக்கூடிய, மிஸ் ஆகாம கிராஃபிக்கலா குயிக்கா கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, இது கிளியரா? ஓகே, ஐ அஸ்யூம் இது கிளியர் நான் நினைச்சேன். ஸோ இப்போ நாங்க எங்களோட கேள்விக்குள்ள போவோம். ஸோ என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, 2025 வந்த 9 MCக்கு வாங்கும். ஓகே, பரப்பளவு 25 சென்டிமீட்டர் ஸ்கேர். ஸோ கிளியரா சொல்லிருக்கான். பரப்பளவு 25 சென்டிமீட்டர் ஸ்கேர். சுருள்களோட எண்ணிக்கை வந்து 200. ஒரு வட்டச்சுருளின் தளத்துக்கு செங்குத்தாகவும் ஒரு காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகிறது. T=2 செகண்ட்ல காந்தப்பாய்ச்சி இந்த டைம்ல 0.01 Tல இருந்து 0.05 Tக்கு மாறுதான். சராசரியா தூண்டப்பட்ட மின்னியல் விசை. அப்ப எனக்கு தெரியும் E = -N dBA/dt. அப்படிங்க A மாறல. ஸோ A எனக்கு வெளியே கொண்டு வரலும் -NA dB/dt. ஸோ இங்க பிரதிடுங்க, -N வந்து 200 சுருள்கள், A வந்து 25×10⁴ என்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர். காந்தப்பாயத்தில் ஏற்பட்ட மாற்றம் சொல்லுது இறுதி மைனஸ் ஆரம்பம் 0.5 - 0.02. கீழே எடுத்த டைம் வந்து 0.2. ஸோ சுருக்கினா ஐ திங்க் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று வரும். ஸோ -200 தர 25×10⁴. இதை சுருக்கினா மேல 0.04, கீழே 0.2 சொன்னா 2×10⁻1. ஸோ ஆல் டுகெதர் எல்லாத்தையும் சுருக்கினா ஃபைனல் ஆன்சர் வருது. குயிக்கா ஒரு ஆன்சர் ஐ திங்க் 0.01. தசம் உண்டே. ஓகே, சாரி, 0.1 வோல்ட். இந்த மைனஸ் எதிர் திசையை குறிச்சு அவங்க அதிகரிப்பு ஏற்படுத்தால இங்க மைனஸ் என்ன செய்யுதுன்னா குறைச்சு முகமா தூண்டப்படும். இந்த மைனஸ் இங்க பர்மனன்ட் இருக்கு. ஸோ 0.01 நோ இஷ்யூ.
சூடப்பட்ட விநியோகம் செய்யாது தசம் சைபர் ஒன்று. பட் இந்த -1 எனக்கு வந்திருக்கு. -1 வந்த ரீசன் வந்து அதாவது அங்க அதிகரிப்பு ஏற்படுத்ததால குறைக்கும் முகமாக தூண்டப்பட போகுது. பிளஸ் வந்துச்சுன்னு சொன்னா அதிகரிக்கும் முகமா அமையும். ஸோ சிம்பிளான ஒரு பார்ட் பாஸ்பேவில் வருஷம் ஒரு மின்காந்த தூண்டல், அதாவது தூண்டிய மின்னிகள் சம்பந்தமா ஒரு கேள்வி ஒன்று வார சிம்பிளான ஒரு பார்ட் மிச்சம் குழப்பிக் கொள்ளுவானா. நிறைய பேர் வந்து இது உண்மையிலே ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க கூடுதலா இருக்கு. ஏன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனா இது உண்மையில கஷ்டமான ஒரு கேள்வி இல்ல, சிம்பிளான ஒரு விஷயம். ஈஸியா படிச்சு கொள்ளையிலும் அவங்களோட கையில இருக்கு, அவங்களோட விஷ். ஸோ ஃபார் டுடே இது போதும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் தான் வைப்பேன். ஸோ அது வரைக்கும் இதில் உள்ள கேள்வி அதெல்லாம் ஒர்க் பண்ணுங்க. இஷ்யூஸ் தான் பேசுவேன் இன்ஷால்லா. இஃப் ஐ பாசிபிள் ஐ வில் ரிப்ளை. இல்லைன்னா அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கேட்டுக்கொள்ளுங்க. ஐ ஹோப் இந்த கிளாஸ் பிரயோசனமா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம பிரயோசனமா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா கம்பல்சரி பண்ணல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் ஆன டைம்ல எனக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு மைண்ட் தாட் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் க்ரௌட் வந்துச்சு. பட் ஐ நோ எனக்கு பர்சனலி எனக்கு தெரியும், யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ்லையும் சரி, இது கிளாஸஸ்லையும் சரி, என்ன அவ்வளோ ஆசைல வாருது கடைசி எத்தனை வந்து சேரும் சரி நான் கெஸ் பண்ணின அமௌண்ட் இதுதான். இதோடையும் குறையும் தான் நினைச்சேன். பட் இதுவே ஸோ சம்டைம் ஒரு டைம் கிளாஷஸ் அதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தால் பேசுவோம். நான் அட்ஜஸ்ட் பண்ணி இது ஒன்று ஷெட்யூல் ஒன்று போட்டுக்கொள்வோம். எனிஹவ் நல்லா பிளான் ஒன்று பண்ணி படிங்க மேக்ஸிமம். ஏன்னா இருக்க டைமை வேஸ்ட் பண்ணி கொள்ள வேணாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. தார பேச்சையும் கேட்டுக்கொள்ளுவாங்க இந்த டைம்ல. ஏன்னா உங்களோட கஷ்டம், உங்களோட இது, நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியா. ஓகே, ஐ திங்க் ஐ ஸ்டாப் தி ஸ்கிரீன். ஓகே, நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுவீங்க அந்த விஷயம் எல்லாம் மொத்தருக்கும் தெரியா. ஒன்லி உங்களுக்கு மட்டும்தான் உங்களோட கஷ்டம் தெரியும். சுத்தி உள்ளவங்களுக்கு வந்து என்ன கதை சொல்ல ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் சரி, வர முதவும் சரி, ஆர்ட்ஸோடயோ காமர்ஸோடய கம்பேர் பண்ணி கதை சொல்லலும். பட் உங்களோட கஷ்டத்தை ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதால எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட படிப்பு தான் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. இருக்க டைம் நல்லா வைப்போம். ஏன்னா ஏன் லெவல்ஸ்லையும் நான் 4 மாசம் போகிறதான் பிளான் பண்ணி எக்ஸாம் போடுறேன். ஸோ இது நல்ல ஒரு டைம். ஸோ மேக்ஸிமம் எஃபர்ட் ஒன்று போட்டு படிவோம். அல்ல எங்களுக்கு எது நாடி இருக்கும் மேக்ஸிமம் இதுதான் எங்களுக்குன்னு சொல்லி நலவு நாடி இருக்கும், அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். அது அல்லாட பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளுவோம். ஃபெடப்பா வேணாம். நீங்க ஃபெடப்பான்னு சொல்லியோ, இல்ல நான் படிச்சல இந்த பாடம் எனக்கு இது தெரியான்னு சொல்லியோ, நீங்க ஒரு திங்க் பண்ண ஒரு விஷயத்தால உங்களுக்கும் ஒண்ணுமே கிடைச்ச போறல. கடைசி வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு அமைய போறல. ஜஸ்ட் நீங்க எதெல்லாம் உங்களுக்கு ஏழும் நீங்க செஞ்சுட்டு போறீங்களோ அந்த விஷயங்கள் மட்டும் உங்களோட கையில இருக்கும். ஸோ அதை இன்ஷால்லா டார்கெட் பண்ணி மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுங்க. என்னால என்ன சப்போர்ட் ஃபைனல் வரைக்கும் நான் இன்ஷால்லா தருவேன். என்னோட டார்கெட் வந்து ஃபுல்லா 25 பேப்பர், பார்ட் 1 பார்ட் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் எம்சிக்கு முடிச்சுட்டு இன்ஷால்லா பிளான் பண்ணிருக்கு. பெர் டே பெர் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபுல்லா அது சம்பந்தமா இது வரைக்கும் அந்த ஃபுல் அனலைஸ் வந்து தரதுக்கு ஐ ஹோப் பிசிக்கல் கிளாஸ் வந்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் 2 hours 3 hours இருக்கும் ஒரு ப்ராக்டிகலுக்கு. ஆனால் ஃபுல்லாக கிளியர் பண்ண ஐடியா தான் இன்ஷா அல்லா. ஸோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியேன். ஏன்னா நான் விர்ச்சுவல் போர்டில் செய்யறது எனக்கும் செட்டிஸ் ஒன்று இல்லை தான். அதை இதோட பெட்டராக இருக்கும். நாங்கள் ஒரு போர்டு ஒன்று இருந்து சார் ஒன்று முன்னுக்கு இருந்து படித்த மாதிரி இருந்து சொன்னேன். இன்ஷால்லா வில் ட்ரை. அதுக்கான செட்டப் இன்ஷால்லா வில் ட்ரை பண்ணியேன். துவா செஞ்சுக்கோங்க ஆயிரம் சொல்லி. ஸோ அது ஓகே ஆனன்னு சொன்னால் இதோட மச் பெட்டராக செய்வோம் இன்ஷா அல்லா. ஸோ மேக்ஸிமம் படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணிக்கொள்ள வேண்டாம். பேப்பர்ஸ் மேக்ஸிமம் செய்யுங்க. பேப்பர்ஸுக்கு ஆன்சர்ஸ் தெரியாட்டி ஸ்கீம் பாருங்க, இஷ்யூ. ஏன்னா நீங்க என்ன எக்ஸாம் செய்ய போகல. சேம் டைம் தியரி பாருங்க, ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு சம்மரி விடுங்க, டவுட்ஸ்களை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க, இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் முக்கியம். படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி மேக்ஸிமம் ரன் பண்ணிட்டு லாஸ்ட் டைம்ல ஹெல்த் இஷ்யூ ஆனிச்சுன்னு சொன்னா எக்ஸாம் அழகா பார்த்தணும் டைம்ல என்ன அப்செட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் இந்த லாஸ்ட் பீரியட்ல மிக்ரேன் தேடிக்கொள்ளுவேன். ஏலவெல்ல நான் இப்ப நிறைய பிச் பண்ணுறது நிறைய பேரை பார்த்துருக்கு. மிக்ரேன் சொல்றது பெரிய எஃபெக்ட் உண்டா இருக்கு. இதுக்கு தூக்கம், அந்த அவங்களுக்கான ஹேபிட்ஸ் நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா என்னோட பயோ படிச்சவங்களுக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஷெடியூல் பண்ணி
உங்களோட இதுல வச்சுக்கொள்ளுங்க ஷெட்யூல்களை. படிச்சதும் வேணும், ரெஸ்ட்டும் வேணும். ஏன்னா ஹெல்த் இல்லாட்டி நீங்க என்ன படிச்சுன்னு சொன்னாலும் வேலை இல்லை. அதனால பேரண்ட்ஸ்ட ப்ரேயர்ஸ் துவா, அம்மா அப்பா துவாவை எப்பவுமே எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்குன்னு சொல்லி இருக்கு, அவங்க மட்டும்தான், வேற ஒருத்தருமே இல்லை. சேர்மானாலும் அவங்க அவங்களோட கடமையை செஞ்சுட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதுலயும் உங்களோட விஷயத்த ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி சின்னத்துல இருந்து இப்ப வரையிலும் உங்களுக்கு பின்னுக்கு வாராக்குறதான்னு சொல்லி கேட்டோம் உங்களோட அம்மா அப்பா, அவ்வளவுதான். சரியா? அதே நேரம் நீங்க படிச்சது, நீங்க தான் கஷ்டப்பட்டு படிச்சீங்க, நீங்க ரிசல்ட்ஸ் இருக்கீங்க. அது தாருங்க எந்த உரிமையும் கொண்டாடல உங்க அம்மா அப்பாவை தவிர. இது as usual எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ள விஷயம். ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்ச நீங்க, கிரெடிட் உங்களுக்கு தான். நீங்க என்ன ரிசல்ட்ஸ் எடுத்துன்னு சொன்னாலும் உங்களோட கஷ்டத்துக்கு அல்லது வந்து பிரதிபலன். ஸோ அப்படி அந்த தூய எண்ணத்தோட மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஹைர் ஆகும். நான் துவா செஞ்சு கொள்வோம். ஆனா அவன் அம்மா அப்பா துவா மஸ்ட். அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. ஸோ எப்பவுமே அவங்க என்ன செஞ்சாலும் நீங்க உங்களோட ரிசல்ட்ஸ் சம்டைம்ஸ் செகண்ட் சைடில் உள்ளவங்களுக்கு தெரியும். ரிசல்ட்ஸ் வந்து சொன்ன ஓகே, நான் இதை மேக்ஸிமம் லென்த் பண்ணி கொள்ளல. டைமும் ஆல்மோஸ்ட் போயிட்டு ஐ எக்ஸ்பெக்டட் நான் கூட நினைச்சல ஒரு டைம் போகும்னு சொல்லி. ஸோ அதான் நான் சொன்னேன், ரிசல்ட்ஸ் வந்தேன்னா கூட உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தந்திருப்பாங்க. பட் சரௌண்டிங் உள்ள எல்லாருமே ஒரு நெகட்டிவ் தோட்ட தந்திருப்பாங்க. யாரோட சரி கம்பேர் பண்ணி, இல்லைன்னா நான் இதுக்கு தான் அந்த டைம்ல சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால உங்களே நம்பி அவங்க பட்ட கஷ்டத்தை நீங்க படப்படான்னு சொல்லி மேக்சிமம் எஃபோர்ட்டை போட்டு உங்களை படிச்சு வச்சு உங்களோட பேரண்ட்ஸுக்காக மேக்சிமம் இதை ஒன்று போட்டு படிங்க. என்ன சொன்னா அது உங்களோட ஃபியூச்சருக்கு தான் அவங்க செய்யுது. இதுல தாருமே அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்காக இல்லை. இதுல நல்ல ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் ஏற்கனவே படிச்ச பிள்ளைங்க, உங்களுக்கு வந்து மிச்சம் செல்ல தேவையில்லை, திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு ஊடு செய்யறதுக்கோ இல்ல வாகனம் எடுக்கிறதுக்கோ வேற எதுக்கோ யூஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அழகா வாழ்ந்துட்டு போயிடும். பட் அதெல்லாம் விட்டு உங்களுக்காகன்னு சொல்லி உள்ள எல்லாத்தையும் அவங்க நிறைய தியாகம் பண்ணாங்கன்னு சொன்னா அது வந்து அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கா உங்களுக்காகன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்களோட ஃபியூச்சர் அவங்க படைய கஷ்டத்தை படப்படான்னு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். எல்லாத்தையுமே இந்த பரீட்சையில ஒரு விஷயம் கல்வியை மட்டும் மேக்சிமம் படிங்க. அதை நீயத்தை நல்லா வச்சுக்கோங்க, அதால 4 பேருக்கு என்ன செய்யணும் செய்யணும்னு சொல்லி. ஸோ மேக்சிமம் உங்களோட எஃபோர்ட் போடுவோம். இன்ஷால்லா எல்லாம் ஹெல்ப் பண்ணுவான். பேரண்ட்ஸ் துவாவே கண்டிப்பா எப்பவுமே உங்களுக்காக கேட்க சொல்லுவான். ஓகே, தட்ஸ் ஆல். ஏதோ ஒன்று எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதோ ஒரு 4-5 பேருக்கு உங்களுக்கு இது பேசலும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு. ஸோ இன்ஷால்லா நாளைக்கு அடுத்த கிளாஸ், சாரி நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் வீக் நாங்கள் அடுத்த கிளாஸ் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் படிங்க. இது வரைக்கும் படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவரோட கேள்வி எல்லாத்தையும் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஓகே, ஆல் ரைட். இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.